ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி, ஒரு மனிதன் நல்ல முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் அவன் தேவையில்லாததை பேசாமல் இருந்து விடுவது. மை யத்மனு லீ மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அத்மன் லஹுல் ஜன்னah. என்னவென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களிக்கின்றார்கள். சொன்னார்கள், யார் தன்னுடைய நாவை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதற்கும் யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் நான் அவருக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வேன். இவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நாவை பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நமக்கு மறுமையில் சொர்க்கத்திற்கான சிபாரிசு செய்வதற்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அறிஞர் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த துன்யாவில் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய முசீபத்தான விஷயங்கள் இருக்கின்றன என்றால் அது ஒன்று அவனுடைய நாவு, இரண்டாவது அவனுடைய மர்மஸ்தானம். ஃபமன் உக்கிய ஷர்ரஹுமா உக்கிய அஅதம ஷர். இந்த 2 தீங்கிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட்டு விட்டால் எல்லா தீமைகளிலிருந்தும் அவன் பாதுகாக்கப்பட்டு விடுவான். இந்த உலகமே இந்த பிரச்சனையில் தான் சகோதரர்கள், உலகமே இந்த பிரச்சனையில் தான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த 2 தீங்கிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட்டு விட்டால் கண்டிப்பாக பெரிய தீமைகளிலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டு விடுவான்.